நீட் எக்ஸாமை ரத்து பண்ணியே ஆகணும்பா. விஜயோட அரசியல் ஸ்பீச் ஒருவேளை ஆரம்பமாயிட்டா திருவான்மையூர்ல தெறிக்க விட்ட டிவிகே கட்சி தலைவர் விஜய். ஏற்கனவே திருவான்மையூர்ல மாணவர்களுக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன்ல விஜய் வந்து அதிகப்படியா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பேசியிருந்தாரு. கொஞ்சம் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஆளும் கட்சிக்கு அகேன்ஸ்டா, அதாவது டிஎம்கே அகேன்ஸ்டா பேசியிருந்தாருங்க. அதே மாதிரி நேத்து நடந்த 2ஆம் கட்ட விழாவுல அவரு அனல் பறக்க அப்படி என்ன பேசியிருக்காருன்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்து வந்து விஜய் அவர்கள் சில பல விஷயங்கள் பேசியிருந்தாலுமே ஆனா ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட்ட விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா அவர் நீட் தேர்வை பத்தி பேசினதுதான். இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மனுஷன் ஆரம்பிக்கும் போதே அவருடைய ஸ்பீச்சை நீட் எக்ஸாம் பத்தி ஆரம்பிக்காரு. அது காரணம் என்ன சொல்றாருன்னா, இதை பத்தி நான் இந்த விழால பேசலைன்னா வேற எங்க பேச முடியும். அதுவும் கரெக்டு தான். நீட் எக்ஸாம் வந்து முற்றிலுமா அகற்றப்பட வேணும். அதுக்கு நான் வந்து 3 காரணம் சொல்றேன் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணிருக்காரு. முதல் காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, நீட் எக்ஸாம்ல மாணவர்கள் படிக்கிறது ஒரு சிலபலா இருக்கு, ஆனா அவங்க எக்ஸாம் கொடுக்கும் போது என்சிஆர்டி அந்த சிலபஸ்ல எக்ஸாம் கொடுக்குறாங்க. அது எப்படி அவங்களுக்கு ஒத்து போகும். ரெண்டாவதா என்ன காரணம் மென்ஷன் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீட் வந்து மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றிய அரசு, அதாவது பிஜேபி அரசு வந்து பொது பட்டியல்ல சேர்த்துட்டாங்க. அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான பாடத்திட்டத்துக்கான சுதந்திரம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? டைவர்சிட்டி இஸ் நாட் அ வீக்கன். அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் தான். பன்முகத்தன்மை வந்து பலம் தான், அது பலவீனம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவதா அவர் சொன்ன காரணம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரீசெண்டா நீட்ல நடந்த ஸ்கேம் பத்தி பேசியிருக்காருங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா நீட் விலக்கு தான் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதே மாதிரி தமிழக சட்டமன்றத்துல தமிழக அரசு நீட்டுக்கு எதிராக அந்த நீட் விலக்குக்கு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் மனசார வரவேற்கிறேன் அப்படின்னு அவரு தமிழக கவர்மெண்ட் வந்து பாராட்டவும் செஞ்சிருக்காரு. அடுத்தவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசு இந்த நீட் விலக்கை முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் அமுல்படுத்தணும். அப்படி அவங்க அதை அமுல்படுத்தும் போது கொஞ்சம் தமிழக மக்களுடைய உணர்வை அவங்க நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பொது பட்டியலிருந்து விலக்கி மாநில பட்டியல இணைக்கணும். அப்படி உடனே இதை இணைக்கிறதுல எதுவும் சிக்கல் இருந்தா இந்திய அரசியல் சட்டமைப்புல ஒரு அவசர நிலை, அதாவது கான்கிரீட் லிஸ்ட்டை உருவாக்கி அந்த லிஸ்ட்ல பொதுத்துறை, அதாவது இந்த கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் ஆட் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அதே மாதிரி இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த துறைகள்ல எல்லாம் மாநில அரசாங்கத்துக்கும் சம உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. இருந்தாலும் முழு கண்ட்ரோல், அதிகபட்சமான உரிமை வந்து மத்திய அரசாங்க கையில தான் இருக்கு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. இவருடைய இந்த பேச்சுக்கு வந்து பல தரப்பு கிட்ட இருந்து பாராட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. சில இன்டர்நெட் நெட்டிசன்ஸ் வந்து, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார், நீட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், ஆஸ் யூஷுவல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். இப்போ இவர் இந்த மத்திய அரசாங்கம் டிஎம்கே இந்த கவர்மெண்ட் எல்லாம் எதிர்க்கிறாருலாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவரு உணர்வு பூர்வமா நீட் எக்ஸாம் பத்தி மாணவர்களுக்கு ஆதரவா தமிழக மாணவர்களுக்கு பேசியிருந்தாலுமே இதே மாதிரி சில நல்ல விஷயங்களை இதுக்கு முன்னாடி அவருடைய பட வாயிலாவும் பேசியிருக்காரு. அதுக்கு பெரிய உதாரணம் வந்து மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி டாக்ஸ் பத்தி பேசியிருப்பாரு, மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருப்பாரு. அதுக்கு அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அனுப்புனாங்க, அவர் ரொம்ப ட்ரபிள் பண்ணாங்க. பட் அவர் மேலே எந்த வழக்கும் போட முடியல. ஸோ இது ஒரு காரணம் பேசப்படுது. அதே மாதிரி டிஎம்கே எதிர்க்கிறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவரு பண்ண அந்த சில பல தப்பால விஜய் வந்து இன்டைரக்டா டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஆனால் நாள் அடவில் அவருடைய வளர்ச்சியை பார்த்து அதை பொறுக்க முடியாத டிஎம்கே அவருடைய காவலன்ற ஒரு திரைப்படத்துக்கு வந்து பிரச்சனை கொடுத்தாங்க. அந்த மாதிரி பல படங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உடனே ஏடிஎம்கே பக்கம் தாவினாருங்க. ஏன் ஒரு அந்த படத்தில் வேலாயுதம் படத்தில் ஓப்பனாக சொல்லியிருப்பாரு, நான் ஆளுங்கட்சி தான் அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கி, இதை பார்த்து அவங்க அப்பா வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு என் மகன் தான் காரணம்னு சொல்லிட்டாரு. இது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து அவர் இட்ஸ் டைம் டு லீட் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் வச்சிருந்தாரு தலைவா படத்துக்கு. அங்கே தான் ஏடிஎம்கேவும் இவருக்கு குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவா இல்லை, எல்லா கட்சி மூலியமாகவும் அவர் ட்ரபலை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பேசிக்கலி அவர் படத்தில் நல்ல விஷயம் தான் சொன்னார், அதில் சில கட்சிகள் அவருக்கு வந்து ட்ரபிள் பண்ணாங்க. இப்போ படத்தில் சொல்ல போய் தான் நீ இப்படி ட்ரபிள் பண்ணுறீங்க, நான் உண்மையிலே
அரசியலுக்கு வந்து இதை நடத்தி காட்டுறேன்னு அப்படின்னு ஒரு முயற்சியில இறங்கியிருக்காரு. அந்த முயற்சிக்கு நம்மளுடைய பாராட்டுகள். அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாமுக்கு அகெயின்ஸ்டா பிஜேபியை எதிர்த்து டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் 2 பேருமே பல போராட்டங்கள் நடத்துனாங்க. இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களால நீட் எக்ஸாமை ரத்து செய்யவே முடியல. ஒருவேளை இன்கேஸ் ஃபியூச்சர்ல விஜய் அரசியல்ல சக்சஸ் ஆகி நீட் எக்ஸாமை பிஜேபியை எதிர்த்து ரத்து செஞ்சிருவாரா இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.